இந்த வருஷம் கோயில் திருவிழா நல்லபடியா நடக்கணும். யார் யார் என்னென்ன பண்ண போறீங்களோ சொல்லுங்க. எங்க அப்பா சொன்னாரு போன வருஷம் கச்சேரி நடத்தி கொடுத்த மாதிரி இந்த வருஷமும் நடத்தி கொடுத்து வரோம். இது எங்க குடும்ப சார்பா பண்ணிடலாம்னு சொன்னாரு. லைட்டு செலவு என் குடும்பம் ஏத்துக்கும்பா. நம்ம கோயிலுக்காக இந்த வருஷம் ஸ்டேஜ் நான் போட்டு கொடுத்துறேன்பா. இந்த வருஷம் அம்மனுக்கு பூ அலங்காரம் ஃபுல்லா எங்க குடும்பம் பாத்துக்கோம். சாமி பேரை சொல்லிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கணும்? என்னப்பா இப்படி பேசுற? சாமியை நீ பாத்திருக்கியா? எப்பா சாமியெல்லாம் பார்க்க முடியாது, உணரதான் முடியும். எப்படி உணர்வே நீ? அதை சொல்லு. இப்போ காத்து அடிக்குது மேல பத்து, அதை நீ பாத்து இருக்கியா? உணர்தானே முடியுது. சரிப்பா, அது அப்படியே இருக்கட்டும். காத்து எல்லா இடத்துலயும் அடிக்குது, அப்ப கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரா? ஆமா, தூண்லயும் இருக்காரு, துரும்புலயும் இருக்காரு. அப்ப எல்லா இடத்துலயும் இருக்காருல்ல, அப்ப எது கோயில் கட்டுறீங்க? என்னங்க இவர் இப்படி பேசுறாரு? இவருக்கு என்னதான் பதில் சொல்றது? இதுக்கெல்லாம் பதில் எல்லாம் சொல்லி இருக்க முடியாதுங்க. கோயிலுக்கு நீங்க பண்றீங்களா இல்லையா? ஏப்பா இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க, கோயிலுக்கு பண்றியான்னு கேட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க பண்ணலாம் விட்டுருங்க. பதில் தெரியலன்னு ஒத்துக்கோங்க. சரி, உங்க தாத்தாவை நீ பாத்திருக்கிய? பாத்துருக்கண்ணே. உங்க தாத்தாவுக்கு அப்பாவை பாத்துருக்கண்ணே. அவங்க அப்பாவை அது பார்த்தது இல்லையா? உன் பரம்பரை இருக்கிற உன் தாத்தனையும் உன்னால பார்க்க முடியல. ஆதியும் அந்தமுமான கடவுளை எப்படி பார்க்க முடியும்? இதுக்கு நீ பதில் சொல்லு. ஏங்க இப்படிலாம் குழப்பாதீங்க, தெளிவான பதில் இருந்தா சொல்லுங்க. ஏங்க நீங்க தான் ஆன்மீக சொற்பொழிவு எல்லாம் பேசிருக்கீங்கல்ல, கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லப்பா நீதான். எனக்கும் முழுமையான ஆன்மீகம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். காத்து எல்லாத்துலயும் இருக்கா? ஆமா, அந்த கதை தான் அவன் சொல்லிட்டானே. நான் அந்த கதைக்கு வரலங்க. காத்து எல்லாத்துலயும் இருக்கு. உங்ககிட்ட வண்டி இருக்கா? இருக்கு, காரம் இருக்கு, பைக்கும் இருக்கு. சொல்லு. அந்த பைக்லயும் கார்லயும் டியூப்ல காத்து இருக்கா? காத்து இருக்கு. எல்லா இடத்துலயும் காத்து இருக்குன்றீங்க, உங்க வண்டி டியூப்ல ஏங்க காத்து இருக்கணும்? எல்லா இடத்துலயும் காத்து இருந்தாக்கா டியூப்ல காத்து இருந்தாதான் வண்டி ஓடும். அதே மாதிரிதான் கடவுள் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அவருக்குன்னு கோயில் கட்டுறது டியூப்ல இருக்கிற காத்து மாதிரி. புரியுதா? இப்ப அவர் சொன்ன விளக்கம் உனக்கு புரியுதா? ஏம்பா நீங்க என்னென்னவோ விளக்கம் கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. போன வருஷமா பணம் தராது இருக்கிறதுக்கு இது மாதிரி காரணம் தான் சொன்னீங்க. இந்த வருஷமா பணம் தராது இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காரணம் சொல்றீங்க. வருஷம் இப்படிதான் எதனா ஒரு காரணம் சொல்லுவாரு அவரு. ஏங்க கடைசியா கேக்குறேன், பணம் தருவீங்களா இல்லையா? நான் நினைச்சா மொத்த திருவிழாவை எடுத்து என்னால் நடத்த முடியும், ஆனா கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? நீங்க பணமே கொடுக்க வேணாங்க, எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க வந்துட்டு அன்னதானம் போடுவோம், சாப்பிட்டு போங்க. எப்படியும் இந்த வருஷம் நம்ம தப்பிச்சோம். நெத்தியில பட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இது மாதிரி கேள்வி கேட்டு போறாப்புல, பாத்தீங்களா? அவர் விடுங்க, அவர் எந்த வருஷம் பணம் தர மாட்டாரு. நம்ம தான் அவர் கூப்பிட்டு மதிச்சு உட்கார வச்சு பேசிக்கிறோம். சரிங்க, நம்ம எல்லாரும் பணம் போட்டு திருவிழாவை நல்லபடியா நடத்திடலாம்.